Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா Microsoft அவங்களோட Windows 11ஓட பீட்டா வெர்ஷனை பப்ளிக்கா ஆபீஷியலா ரோல் பண்ணிட்டாங்க. Windows 11 இதுவரைக்கும் பில்டரா ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பப்ளிக்கா ஆபீஷியலா ரோல் பண்ணிட்டாங்க பீட்டா வெர்ஷனை. இன்னைக்கு இந்த வீடியோல பீட்டா வெர்ஷனை எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். And Windows 11ஓட பீட்டா வெர்ஷன் இன்ஸ்டால் பண்றதுக்கு சில ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ரெக்வயர்மெண்ட்ஸ் இருந்தா மட்டும் தான் உங்களால Windows 11 இன்ஸ்டால் பண்ண முடியும். அது என்னென்ன ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்ப்போம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சில வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. And வீடியோ போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை வந்து பாத்தீங்கன்னா கீழ ரெட் கலர்ல கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. And இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Microsoft அவங்களோட Windows 11 பீட்டா வெர்ஷன் பப்ளிக்கா வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் build 1, build 2, build 3 எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ ஃபைனலா பப்ளிக்கா பீட்டா வெர்ஷன் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. பீட்டா வெர்ஷன்ங்கிறது சிம்பிளா வந்து சொல்லிடுறாங்க. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அஃபிஷியலா நமக்கு நார்மல் வாட்ஸ்அப் எல்லாத்துக்குமே ரோல் பண்றதுக்கு முன்னாடி பீட்டா வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதோட என்னென்ன அப்டேட்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து பீட்டால டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏதாவது பக்ஸ் இருக்கா, ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ், ஏதாவது ஃபிக்ஸஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி எல்லாமே டெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் எல்லாமே ஓகே, எல்லாம் ஃபைனல் ஓகேன்னு சொல்லி ஃபைனல் வெர்ஷன் நார்மல் வெர்ஷனுக்கு எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. தட் சேம் கான்செப்ட் Windows 11 அதே மாதிரி தான் பில்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கா பீட்டா வெர்ஷனுக்கு வந்து போயிட்டாங்க. அண்ட் பீட்டா வெர்ஷன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அஃபிஷியலா நமக்கு எல்லாத்துக்குமே ரோல் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்றது சொல்லி வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்றதுக்கு என்னென்ன ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லி வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ரெக்வயர்மெண்ட் என்னன்னா பீட்டா வெர்ஷன் இன்ஸ்டால் பண்றதுக்கு நமக்கு விண்டோஸோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து நமக்கு வந்து முக்கியம். கண்டிப்பா மைக்ரோசாஃப்ட் இருந்தால் மட்டும்தான் இன்னும் இன்ஸ்டால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து போக முடியும். மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் எல்லாருமே வந்து கிரியேட் பண்ணிக்கங்க. அண்ட் கிரியேட் பண்ண தெரியல ப்ரோ, எனக்கு எப்படி தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண மாதிரி தாங்க. எப்படி தெரியலன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்லி வந்து பார்த்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம் ப்ரோ, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னு சொல்லி வந்து கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் விண்டோஸோட சில ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. Windows 11 அஃபிஷியல் வெப்சைட்ல சில ரெக்வயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இமேஜும் உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன். அதுல அந்த TPM வெர்ஷன், செக்யூர் பூட் ஆகட்டும், RAM அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு அண்ட் மானிட்டர் எல்லாமே வந்து நிறைய ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரெக்வயர்மெண்ட்ஸ் உங்களுக்கு பிசிக்கு வந்து ஓகேவா இருந்தால் மட்டும்தான் Windows 11 வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ண முடியும். அல்லது உங்களுக்கு பிசி ஹேஸ் நாட் எனஃப் அப்படி சொல்லி நமக்கு எரர் மெசேஜ் வந்து ஷோ ஆயிரும். அண்ட் இன்ஸ்டாலும் உங்களால பண்ண முடியாது. கண்டிப்பா இந்த ரெக்வயர்மெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தாங்க இன்ஸ்டால் பண்ண முடியும். பட் இது நம்ம இதுல இருந்து நமக்கு ஸ்கிப் பண்றதுக்கு வேற வழியே கிடையாது. இந்த எல்லா ரெக்வயர்மெண்ட்ஸும் உங்க பிசிக்கு வந்து இருக்கு, பக்காவா இருக்குன்னு சொல்லினா நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு வந்து போயிடலாம். அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போறதுன்னா, எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னா, செட்டிங்ஸ் பேஜுக்கு போயிட்டீங்கன்னா அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல கெட் ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ரெஜிஸ்டர் அண்ட் சைன் அப் கொடுக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணலன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும் அண்ட் சைன் அப் பண்ணணும். இதுல சைன் அப் பண்றதுக்கு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கண்டிப்பா வேணும். ஆல்ரெடி சொல்லிய மாதிரி மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் விண்டோஸோட இன்சைடர் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ண முடியும். மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க. கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ரெஜிஸ்டர் அண்ட் சைன் அப் வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணிக்க. நெக்ஸ்ட் லிங்க் பண்ணி சப்மிட் வந்து கொடுங்க. சப்மிட் கொடுத்தவங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். டெவலப்பர் சேனல், அதாவது டெவ் சேனல் அண்ட் பீட்டா சேனல் அண்ட் ரிலீஸ் ப்ரிவியூ சேனல். இந்த 3 ஆப்ஷன் வந்து கேட்பாங்க. நமக்கு வந்து பில்ட் கிடையாது, பில்ட் ஏற்கனவே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிருப்பீங்க நிறைய பேர். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இருக்கிற ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் பீட்டா வெர்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுங்க. ரீஸ்டார்ட் நவ் ஆர் ரீஸ்டார்ட் லேட்டர்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க ரீஸ்டார்ட் நவ் கொடுக்குறீங்களா இல்லை ரீஸ்டார்ட் லேட்டர் கொடுக்குறீங்களா, அது உங்களோட விருப்பம். ஒன்ஸ் நீங்க சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிருங்க. ரீஸ்டார்ட் பண்ண முடிச்ச உடனே உங்க சிஸ்டம் ஆன் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா உங்களோட விண்டோஸோட செட்டிங்ஸ் மறுபடியும் போங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி இருக்கும், கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணணும் உங்களுக்கு வந்து விண்டோஸ் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸோட இன்சைடர் ப்ரோக்ராம்ல ஷோ பண்ணுவாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பீட்டா வெர்ஷன், பில்ட் வெர்ஷன், அதை நம்ம பீட்டா வெர்ஷன் செலக்ட் பண்ணிட்டோம். சரி, நெக்ஸ்ட் நீங்க ஈஸியா உங்க அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ அப்டேட் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு நீங்க Windows 11 தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். பப்ளிக்கா ரோல் அவுட் பண்ண பீட்டா வெர்ஷன் யார் வேணாலும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இது அஃபிஷியல் தாங்க. விண்டோஸோட இன்சைடர் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணி உங்களோட பீட்டா வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணி Windows 11 தாராளமாக நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த கண்டிஷன்ஸ், அந்த ரெக்வயர்மெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் Windows 11 உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும். நீங்கள் இதில் கேட்கலாம், ஸ்கிப் பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லையா ப்ரோன்னு சொல்லி கேட்பீங்க. ஸ்கிப் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லை, எதுவும் பண்ண முடியாது. பட் இதுதான் நிலைமை, எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. Windows 10 வந்து யூஸ் பண்ணலாம் ப்ரோ, ஏன்னா கிட்டத்தட்ட 2025 வரைக்கும் அவங்களோட அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. Windows 10 வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மேபி ஃபியூச்சரில் மேபி ஒரு சான்ஸ் நமக்கு லக் இருந்துச்சுன்னா மைக்ரோசாஃப்ட் மேபி சில ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வரலாம். இது வந்து சொல்கிறதுனா 100% நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. மை ஒப்பீனியன், மேபி இந்த மாதிரி நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ண முடியாத காரணத்தினால அவங்களோட ரெக்வயர்மெண்ட்ஸ் கம்மி பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா 0.% சான்ஸ் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். அதை நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்க, ஃபியூச்சரில் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இப்போது நீங்கள் Windows 10 யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிட்டே இருங்க. எவ்ரி 6 months ஒரு அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் Windows 11 அஃபிஷியல் வெர்ஷன் எப்போ வருதுன்னு நீங்கள் கேட்கலாம். அண்ட் அஃபிஷியல் வெர்ஷன் இந்த அக்டோபர் செப்டம்பர் மந்த்தில் வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்குன்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. மேபி அக்டோபர் அப்டேட் வரலாம், அல்லது 2022 அப்டேட் வந்து கொண்டு வரலாம். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
இந்த வீடியோவை எப்படி இன்ஸ்டால் பண்ணி சொல்லி வந்து பார்த்துருப்பீங்க. நீங்க அப்புறம் இன்ஸ்டால் பண்ணி சொல்லி கேட்கலாம். நான் இன்ஸ்டால் பண்ணலைங்க. எங்கிட்ட ஒரே ஒரு பிரைமரி டிவைஸ் மட்டும் தான் இருக்கு. செகண்டரியா ஏதாவது ஒரு பிசி இருந்தால் அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. பேக்கப் எடுத்து வச்சுட்டு உங்களோட பீட்டா வெர்ஷன் நீங்க அஃபிஷியலா இன்ஸ்டால் பண்ணி உங்களோட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த வீடியோல விண்டோஸ் 11 இந்த பீட்டா வெர்ஷன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்துருக்குன்னு சொல்லி வந்து பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா ரொம்பவே நன்றி. அண்ட் மீண்டும் ஒரு நாளோட உங்களை சந்திக்கிறேன்.